அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா, நான் கூட ஒரு யூனிவர்சிட்டி டெல்லியில, அங்கே வந்து ஒரு பையனா வயசானவர் தான். அப்போ எங்கள் ஏஜ் இருந்ததுனால நான் பையன்னு சொல்கிறேன். அவர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா, நாங்கள் இந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம்னா, எங்கள் கொஷின் பேப்பர்லாம் வாங்கி பார்த்துட்டு, இதுதான் ஜென்ரல் ஸ்டடீஸ் இதே தான். இது ரொம்ப ஈஸியான ஆன்சரு. ஈஸியாக சொல்லலாம். இது நல்ல இது பிரமாதமானது. இப்படிலாம் பேசுவார். ஒரு மாதிரி இருக்கும். அப்போ பக்கத்தில் இருக்கவங்ககிட்ட தனியாக கூட்டிகிட்டு போய் நான் கேட்டேன், என்னங்க பிரச்சனை அப்படின்னு. அது உங்களுக்கு தெரியாதா? அவர் வந்து சிவில் சர்வீசஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணார். ரொம்ப நல்லா ப்ரிப்பேர் பண்ணார். ரொம்ப ப்ரில்லியண்ட் பாய். இந்த யூனிவர்சிட்டிலே ப்ரில்லியன்ட் ஸ்டூடெண்ட்டு. எழுதினார். கண்டிப்பாக கிடச்சிரும்னு நினச்சி ரொம்ப ஒரு கற்பனையில் இருந்தார். போய் பர்சனாலிட்டி டெஸ்ட்டுக்காக கோட்டு டை எல்லாம் வாங்கிட்டு வந்து ரொம்ப தயாராக இருந்தார். ஆனால் என்னாச்சுன்னா அவருக்கு கிடைக்காம போயிடுச்சு. அதிலேருந்து மைண்ட் அப்செட் ஆகிட்டார். இப்போ இந்த எக்ஸாம் சம்மந்தமாக யார் பேப்பரை கொண்டு வந்தாலும் அந்த கொஷின் பேப்பர் வாங்கி ஆமாம் இது சிம்பிள் இப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டே இருப்பார். இவர் எப்பயும் இந்த யூனிவர்சிட்டி விட்டு போக வேண்டியவர். ஆனால் போகாமல் படிப்பெல்லாம் முடித்த பிறகு இங்கேயே இருக்கார். ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் ஆளாளுக்கு ஏதோ ஒரு சாப்பாடு வாங்கி கொடுத்தோம், ஏதோ ஒரு ரூமில் படுத்துட்டு இப்படியே இருக்கார் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இதுக்கு என்ன காரணம்னா, நாம் வந்து ஒரு லட்சியம் வச்சுருக்கோம். லட்சியம் நிறைவேறலைன்னு உடனே நம்ம என்ன அப்செட் ஆயிரும். எல்லாருடைய லட்சியமும் எல்லா நேரத்துலையும் நிறைவேற முடியுமா? முடியாது. ஏன்னா லட்சியங்கிறது அடையிறதுக்கு பல தடைக்கற்கள் வரலாம். அது நாம் தான் காரணமாக இருக்கணும்னு இல்லை, நம்ம மீறிய சில காரணங்கள் இருக்கலாம். அப்போ இதையெல்லாம் எப்படி ஓவர் கம் பண்ணுறது? எங்கேருந்து நம்ம கற்றுக்கிறது? அப்போ வந்து ஒரு பிரச்சனை வந்துட்டா, ஒரு தடை வந்துட்டா, ஒரு கோளாறு வந்துட்டா உடனே சுணங்கி போய் உட்கார்றது தான் வாழ்க்கையினுடைய நெறியா? வேறு வழியே இல்லையா? இந்த உலகம் பறந்து விரிந்த உலகம். இதில் ஏகப்பட்ட வாய்ப்புகளுக்கு எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்குது. அதை தான் முதல்ல சொல்லணும். இது ஒன்று தான் வாழ்க்கையில், இதனால் அவன் வாழ்க்கை சூம்பி போயிடாதுன்னா அந்த பையன் அதை அடைஞ்சே போயிடுவான். ஆனால் அவனை பயமுறுத்துறது, பார்த்து அப்படின்னா டப்புன்னு கீழே போட்டுருவான். அவன் சாதாரணமாக விட்டுருந்தீங்கன்னா அந்த கண்ணாடியை கரெக்டாக கொண்டு போய் வச்சுருப்பான். பார்த்துன்னா அவன் பதட்டத்தில் கீழே போட்டுருவான். இதுதான் வந்து நடக்கக்கூடிய ஒரு விஷயம்.